என்ன எல்லாருக்குமே தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? என்ன பார்த்துருக்கீங்களா? 25 டேஸ் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஊருக்கு போயிருப்போம். ஸோ விழுப்புரம் ஜிஆர்டி ப்ரௌட்லி பிரசன்ஸ் கோலம் கோலாகலம் சீசன் 4 ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கிறோம். அண்ட் அவர் மீடியா பார்ட்னர் எவரெஸ்ட் சேனல். அண்ட் கோலம் அவ்வளோ சூப்பராக எல்லாருமே ஒரு ஒரு வீட்லேயும் அற்புதமாக போட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன கோலமாக போட்டிருந்தீங்க? ஸோ இங்கே அந்த 25 ஊரில் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரே ஒரு ஆள் தான் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். அண்டு ஒரு வீட்டில் கோலம் போடுறாங்க அப்படின்னோடனே எல்லாருமே சேர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கோலம் போட்டிருந்தீங்க. அந்த கோலத்துக்கு என்ன கொடுத்தீங்கன்னா ஒரு உயிர் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து கலையாமல் இருக்கணுன்றதுக்காக அங்கங்கே ஒரு கல்லெல்லாம் வச்சு அழகாக வந்து பார்க்கறதுக்கே அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒற்றுமையை நாங்கள் பார்த்தேன். எல்லாருமே சொல்லும் போது ஜிஆர்டி என்ன சொன்னாங்கன்னா, ஜிஆர்டி வந்து இந்த மாதிரி கோல போட்டி வைக்கிறதுனால அந்த தெருவே வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி ஒய்ஃப் வந்து கோலம் போடும் போது அங்கே இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ் ஜிஆர்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் மேம். வந்தாக்கா நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே கலெக்ஷன் அழகாக இருக்கும். நம்பி எடுக்கலாம். நல்லாயிருக்கும் பொருளுங்க. ஓகே மேம். நீங்கள் சொல்லுங்கம்மா. கோலம் எதனால் போடுறாங்க? கோலம் போட்டால் நல்லது. வீட்டு வாசப்படி நல்லது. வீட்டு வாசப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது. ஆமாம், கண்டிப்பாக. ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் நகை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான குவாலிட்டி நல்லா இருக்கும். இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இதை அடுத்த முறை எடுக்க போகிறோம் அடுத்த மாதம். சிஸ்டர் என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த அவேர்னஸ் தியரம் போட்டது நீங்கள் தானே? அந்த அவேர்னஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது நான் என்ன பேஸ் பண்ணி ரங்கோலி அன்றைக்கி போட்டிருந்தேன்னா சேவ் எர்த். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோன்னா எர்த் எப்படி சேவ் பண்ணலாம், லைக் ட்ரீஸ் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறது, பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 7-8 விஷயம் வச்சு அன்றைக்கி வந்து கோலம் போட்டிருந்தேன். ஸோ அதுதான், அது எல்லாமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தது. என்னோடய ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு 2 நாள் அப்படியே அந்த கோலம் விட்டோம். எல்லோரும் பார்த்துட்டு நல்லா 2 டேஸும் கோலம் அழிக்காமல் பார்த்துக்கிட்டிங்களா? சூப்பர் சூப்பர். அதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி எனக்கு டைரக்ட் மெசேஜ் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. மேம் நான் வந்து வின் பண்ணிட்டேன்னா அண்ட் நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணீங்க. அதில் ஒரு ஆள் தான் நீங்கள். அண்டு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட். அண்டு குட்டி பாப்பா எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன கோலம் போட்டிங்கக்கா? ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்க மாதிரி போட்டிருந்தேன். உங்கள் ஊரில் எத்தனை கோலம் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம்? 100ல் ஃபஸ்ட்டு கோலமாக வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? போகலாம் வாங்க. நீங்கள் தானே கோலம் போட்டீங்க? நீங்கள் கலர் கொடுத்தீங்க தானே? ஓகே. அதே மாதிரி கோலம் போடும் போது குட்டீஸ்லாம் அழகாக க்யூட்டாக வந்து பக்கத்தில் கோலம் போட்டு இது நான் போட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க. அதில் மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு குட்டி. உனக்கு கோலம் ஏன் பிடிக்கும் போடுறதுக்கு பிடிக்குன்னா ஜாலியாக இருக்கும். அம்மா கலர் கொடுக்குது, கோலம் போடுறதோட கலர் கொடுக்குறது ஜாலியாக இருக்கும். கோலம் போடுறதோட கலர் கொடுக்கறது ஜாலியாக இருக்கும். இப்போ கலரிங்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. ஜிஆர்டிலாம் கோல போட்டிலாம் நடத்துகிறாங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 7th. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமே பாப்பாக்காக. அண்ட் நீங்கள் வின் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்களே உங்களுக்கு கொடுத்துருங்க. நம்மளுக்கு யாரும் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு வரல, நம்மளே கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி ஜிஆர்டி வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் எங்களுமே வந்து சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க சார். எப்படின்னா ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க மேம். எந்த நாங்கள் அவங்கள விட்டுட்டு போனாலுமே மேம் அவங்க போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த கோலத்தை வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜிஆர்டி. அண்ட் அவங்களோட கலெக்ஷன்ஸும் எப்படி இருக்கும்?
சார் ஜூஸ் யாருக்கும் கொடுக்கலையா? கேட்கல எனக்கு. ஸோ வந்து ஒரு ஜிஆர்டிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க நீங்க. எங்களுக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு சாருமே. ஜிஆர்டியை பொறுத்தவரையும் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கு. அண்ட் அவங்க எப்படி வந்து வெல்கம் பண்றாங்க அப்படின்றது தான் எல்லாருமே சொன்னீங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் சார் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் சார் வரலாமே. மோத்திலால். உங்க ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. உங்க ஊர்ல எத்தனை பேர் சார் கோலம் போட்டிருக்காங்க? ஊரில் எல்லாருமே போட்டுருந்தாங்க. மினிமம் ஒரு 100. எல்லா ஊர்லேயும் மினிமம் வந்து 80 கவுண்ட்ஸ் 70 கவுண்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் வந்திருக்கும் 100 கவுண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதில் வந்து உங்கள் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீலிங் குட். சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா சார்? போட சொல்லி சொன்னேன். அதர்வைஸ் அவங்களா தான் பண்ணாங்க. வீட்டில் மற்றவங்க ஹெல்ப் பண்ணாங்க. மற்றவங்க ஹெல்ப் ஆமாண்ணா. இங்கேருந்து ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அவங்க வந்து நாங்கள் ப்ரைஸ் கொடுக்கறது கூட அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக்கா? தேங்க்யூ சார். அண்ட் ஜிஆர்டியை பற்றி ஒரு ஃபியூ ரிவ்யூஸ் யார் கொடுக்குறீங்க? 12th கொஷின் பேப்பருக்கு ஆன்சரே எழுதுறீங்களா மேம்? வாங்க. ஜிஆர்டியில் நல்ல கலெக்ஷன் இருக்குது, எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க. அவ்வளோ மேம், ஜிஆர்டின்றது ஒரு கடல். அது நீங்கள் இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் எப்படி மேம்? கையெல்லாம் நடுங்குதா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. அப்போ நல்லா பேசுங்க. பேசுறது கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி உங்களை வந்து வரவேற்பாங்க? ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. நல்லாவும் கலெக்ஷன் எல்லாம் நல்லா தான் இருக்குது. வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. மகரமாக இருக்குது. நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். கேட்குதா? லாஸ்ட்டில் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லோரும் நாங்கள் சிரமப்படுத்திட்டோம். எல்லாம் ஏதாவது வீட்டில் ஏதாவது வேலை இருந்திருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வருஷம் பண்ணுற ப்ரோக்ராமு இருந்தாலும் கூட இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. லாஸ்ட் டைம் வந்ததை விட எல்லோரும் ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே நல்லா தான் கோலம் போடுவோம். உங்கள் ஊரில் எல்லாருமே நல்லா சூப்பராக எல்லாருமே கோலம் போடுதுங்க. கோலத்தை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ்லாம் கிடையாது. எதை செலெக்ஷன் பண்ணுறதுனே தெரியாது, அந்த அளவு தான் எல்லாருமே கோலம் போடுறாங்க. உங்கள் ஊர்லேயுமே போய் சொல்லுங்கள். ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். மொத்தம் 25 ஊரில் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா நியரஸ்ட்டாக எல்லாமே ஒன்றா தான் மிங்கில் நல்லாவே இருக்கும் கோலம். பட் ஆனால் ஏதாவது ஒருத்தர் தான் கொடுக்கணுங்கிறது தான் அந்த ஒரு கம்பெனியோட நாம்ஸு. அதுக்காக தான் பண்ணியிருக்கோம். உங்கள் ஊரில் போட்ட எல்லா கோலமே எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவங்க கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா இது வருஷம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி மட்டும் கிடையாது, நம்ம 62 ஷோரூம்லேயும் ஜிஆர்டியில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜிஆர்டி எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. நம்ம 21 ஆரம்பித்து ஷோரூம் திறந்ததுலேருந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்ருக்குறோம். வருஷமே விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணாலும் கூட இந்த கோலப்போட்டியை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இது வந்து மகளிருக்கான ஒரு ஊக்கப்போட்டி. இதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறோம். லாஸ்ட் இயர் நம்ம பண்ண ஊரை தவிர்த்து நிறைய ஊர் புதுசாக பண்ணியிருக்கோம். இந்த தடவை பண்ணும்போது லாஸ்ட் இயர் வந்து நிறைய வந்து கேட்டாங்க போடும், ஏன் சார் எங்கள் ஊர்லாம் வந்து விட்டுட்டீங்க, லாஸ்ட் இயர் எங்கள் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டோம், இந்த வருஷம் எங்கள் ஊரில் வந்து கோலப்போட்டி நடத்தலையான்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது ரெக்வஸ்ட்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் சில ஊரில் மாற்றி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அதாவது தவறாக எதுவும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் ரிக்வஸ்ட்டாக நம்மளுடைய கஸ்டமர்னால யாரும் தவறாலாம் எடுத்துக்கல. இல்லை நிறைய பேர் வந்து எல்லாமே புதுசாக பண்ண ஊருங்கள் தான். ஏதோ 1-2 ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பண்ண ஊரில் பண்ணியிருக்கிறோம். இப்போ பண்ணது எல்லாமே புதுசாக பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கணும், எல்லாருமே இந்த கோலை போட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராம் கான்செப்டே என்ன அப்படின்னாக்கா, அது மகளிரை ஊக்கப்படுறதுக்காக அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இது யாரும் வந்து இவங்க கோலம் சரியில்லை அவங்க அப்படிலாம் யாருமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணலை. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனியோட நாம்ஸ் என்னென்னா ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்கள் ஊரில் பக்கத்து வீட்டில் இருக்கும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, சரிங்களா? அதை மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸு. மறுபடியும் நான் ஃபைனலாக பேசுகிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். உங்களையும் நம்புறேன். ரொம்ப நேரம் போர் அடிக்க விரும்பலை. நம்ம கடையை பற்றி தெரியும். 1964 ஆரம்பித்த கடை எல்லாம் உங்களோட வாடிக்கையாளருடைய வருகையினால தான் இந்த அளவுக்கு இந்த பெரிய நிறுவனம் வளர்ந்துருக்கு.
விழுப்புரம் பிரான்ச்சில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்க காரணம் உங்களோட ஒத்துழைப்பு தான். நீங்கள் கொடுக்குற சர்வீஸ், நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் மூலிமா நீங்கள் கடைக்கு வரீங்க, பொருளை பார்க்குறீங்க, நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, அது மூலம் நாங்கள் மாற்றிக்கிறோம். ஏதோ சில தவறுகள் நாங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அதையும் நீங்கள் சுட்டி காட்டி இதெல்லாம் நீங்கள் மாற்றினா நல்லா இருக்குன்ற கஸ்டமரோட ஃபீட்பேக் மூலிமா தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். எங்கள் சைடு ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தாக்கா எங்கள் ஸ்டாஃப் சைட்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட் சைட்லையோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் கூட எங்கிட்ட சொல்லுங்கள். என்ன முடியுமோ நாங்கள் மாற்றிக்கிட்டு இன்னும் பெட்டராக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும், வேலை இருக்கும். பட் இருந்தாலும் ஜிஆர்டியில் ஃபோன் பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணாங்க, நம்ம போயிட்டு வரலான்ட்டு. நீங்கள் வந்திருக்கிற அந்த உற்சாகத்தையும் உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பும் பார்க்கும்போது அந்த எனர்ஜியோடு வந்து இந்த வேலையில் நீங்கள் கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு முழுக்க லேடிஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் முதல்ல இது ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நினைக்கிறது தான், இவங்கள லாஸ்ட் இயர் கம்பேர் இவங்கள இந்த டீம் தான் பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷமும் அதிகப்படுத்தணும். அதே போல் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நாங்கள் வின்னர் உட்கார வச்சு நாங்கள் ஈவன் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கோம். அதே போல் வருஷம் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு, ஆதரவு மேலும் எங்களை இன்னும் சிறப்பாக செய்ய வைக்க தூண்டுது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிஆர்டி எல்லோரும் நீங்கள் எந்த இடத்துல நம்ம ஷோரூம் திறந்தாலும் கஸ்டமராகி நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் நன்றிக்கும் எங்களை தலை சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிற நிர்வாகத்தின் சார்பாக 1964 ஆண்டு ஜிஆர்டி முதல்ல டி நகரில் ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி டேட் வரையும் பார்த்திங்கன்னா 62 ஷோரூம் நம்ம காட் கிரேஸ் கடவுளோட ஆசீர்வாதத்தில், கஸ்டமரோட ஆசீர்வாதத்தில் நம்ம 62 ஷோரூம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ், ஸ்கூல், ஹோட்டல், ஃபார்ம் ஹவுஸ், இந்த மாதிரி எண்ணற்ற துறைகள் வந்து ஜிஆர்டி கால் பதிச்சிருக்கு. பதிச்ச இடத்துலையுமே எல்லா இடத்துலையும் வெற்றி தான் அடைஞ்சிருக்கோம். அதுக்கு முழுக்க காரணம் கஸ்டமர் நீங்கள் கொடுக்குற எங்களுக்கு அந்த ஆதரவு தான். மேலும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்குன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி. எல்லோரும் நீங்கள் உங்கள் ஊரில் போய்ட்டு கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. அதே போல் மேடம் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு, இன்றைக்கி போக வேணாம் அப்படின்னு. நாங்கள் இங்கே சிட்டிக்குள்ளே மழை இருக்குது, சரி அவங்க லொக்கேஷனில் போய்ட்டு மழை இல்லாமல் இருந்து நம்ம போகாதோம்னா நம்மளை எதுவும் தவறாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு செக் பண்ணுங்கள், மழை இருந்தால் பண்ண வேணாம், இல்லை ரிட்டர்ன் வந்துருங்கன்னு கூட சொல்லி அனுப்பணும் எங்களோட டீமோட. ஆனால் அங்கே வந்து அந்த மலையில் கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே ஹாலில் ரூமில் போட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அதர் பர்சன் வந்து வீட்டு உள்ள அனுபவிக்கிறத உள்ளே அலோவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஜிஆர்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாளி மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபசரிப்பும் ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இதை தொடரணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டுக்கு இந்த ஈவெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே போல் ஜிஆர்டி நிறுவனத்தை பற்றி சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கொடுத்தாரு. ஸோ அதுக்கு அவ்வளோதானே கைத்தட்டல். ரொம்ப இல்லை சார், அப்போ தான் அவங்க என்கரேஜாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஒருத்தவங்களையும் அவ்வளோ அழகாக கடைக்குள்ளே வரும்போது நம்மளை வரவேற்கிறது செகண்டரி. பட் நம்ம வீட்டுக்கு வரும்போதும் அதே எனர்ஜியோட எங்களை வந்து பாசமாக பார்த்துக்கிட்ட ஜிஆர்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அன்னைக்கு வந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர மாதிரி அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஜெம்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓரியேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இல்லை சார், சீரியஸா சார். இல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார். அவங்க வந்து ஒரு பெருந்தன்மையா நம்மளுக்கு சொல்றாங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்ட விதம் சார் நிஜமாலே. நான் சாரெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சாரை பார்க்கும்போது சார் கிட்ட போய் பேசினாங்க, நான் கடைக்கு வந்திருந்தேன், நீங்க என்ன அவ்வளோ தூரம் சூப்பரா என்னை வெல்கம் பண்ணீங்க சார் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களே சார். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டாண்டிங் ஓரியேஷன் சார் உங்க எல்லாருக்குமே. ஜிஆர்டி அவ்வளோ வந்து ஒரு விமனை வந்து மேல் கொண்டு வர்றதுக்கு ஜிஆர்டி ஒரு பெரிய பங்களிப்பு. தேங்க்யூ ஸோ மச். எனக்குமே இந்த ஜிஆர்டியில் வந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜிஆர்டி எல்லாரும் சொல்கிறது கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு, பட் மோர் ஆஃப் தேட் எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஆர் சேல்ஸ் பர்சன் அவங்களோட சர்வீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ லைக் சேல்ஸ் பர்சன் அவங்களால எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸோ இல்லை அவங்களால ஏதோ ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு கஸ்டமர்ஸுக்கு பண்ண முடியும்னா அவங்களே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாங்க.
ஐ மீன் சென்னை. ஸோ சென்னை ஜிஆர்டி லைக் என்னோடய வீட்டுக்கு முன்னாடி தான் சென்னை ஜிஆர்டி தெரு இருக்குது. ஸோ அங்கேயும் அப்படி தான் சேல்ஸ் பர்சன்கிட்டே நம்ம பேசினா அவங்களால எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவங்களே ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்வைசர்ஸ்கிட்ட பேசினா ஒரு மேனேஜர்ஸ் யார் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே அவங்களோட பெஸ்ட்டை ஹெல்ப் கொடுப்பாங்க. அண்ட் கலெக்ஷன்ஸ் லைக் மோஸ்ட் லைக் மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ சென்னையிலையும் ஜிஆர்டியில் தான் நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ அண்ட் வென் யூ சி லைக் ஜிஆர்டி அது பக்கத்துலேயே பிரின்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஜிஆர்டியில் தான் எப்போவுமே ஐ திங்க் லைக் கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. மேபி பியூரிட்டி குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ யா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக். சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் பாப்பா வரீங்களா? வாங்க. கோலம் போடும்போது ஃபியர் இல்லையே. நீங்க சொன்னீங்கல்ல ஜிஆர்டி வந்து கடல் மாதிரின்னு. GRT வந்து கடல் மாதிரியா? அதுல இருக்க கடல்ல வந்து ஃபிஷஸ் எப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. புரியல, எல்லாருக்கும் கேட்கணும்ல. ஃபிஷஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல கடல்ல, அந்த மாதிரி இங்க தான் கலெக்ஷனும் நிறைய இருக்கும். அவ்வளவுதான் சார். என்ன சொன்னாங்கன்னா கேட்டுச்சா சார்? எப்படி கடல் மாதிரி இருக்குதோ அந்த கடலுக்கார டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபிஷஸ் மாதிரி உங்களுக்கு வெரைட்டி நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் மேம். வாங்க. இல்ல யாராவது சரி, நீங்களே வாண்டடா ஜிஆர்டி பற்றி யாருக்கு சொல்லணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க வரலாம். ஆன்சர் ஏன்னா இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் டே போச்சு. ஸோ ஜிஆர்டி சார்பாக எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வாங்க மேம். ஃபஸ்ட்டு அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து நேம் கேட்டு வந்தார் ஒரு ஊரில். நாங்கள் நேம் கொடுத்துட்டோம், கலர் பவுட்ரு எல்லாமே வாங்கிட்டோம். ஆனால் மறுநாள் ஒரு டவுட்டு, வாங்கிட்டோம் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா நீங்கள் எல்லோரும் வந்து இறங்கும்போது ஒரே ஷாக்கிங். அன்னைக்கு பார்க்கும்போது தெருவு எல்லாமே ஒரு பண்டிகை. பொங்கலில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணும்போது எல்லா வீட்லேயும் கோலம் இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் கொடுத்த அந்த கிஃப்ட்டு பாகுபாடு இல்லாமல் எல்லா கோலத்துக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட்டும் கொடுத்தீங்க. அதை எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஷீட்டில் நீங்கள் கொடுத்த அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இது எந்த கடை, எங்கே இருக்குது, இவ்வளோ டிசைன்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து வீடு தான் உலகன்ற மாதிரி இருந்தவங்களையும் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் காட்டினது எல்லாருக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் யூடியூப்பில் போட்டது. போயிட்டு உட்காந்துருக்கும்போது இங்கே பாரு நீ வந்திருக்க அப்படின்னும் போது எங்கள் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்திருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு டிவியில் பார்க்கும்போதுனா அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. திடீர்னு வந்தீங்க, திடீர்னு கோலம் போட வச்சிங்க, 2 நாளில் எல்லோரும் எங்கள் ஊரையை பிடிச்சி வீடியோவில் போட்டிங்க. அது ரொம்ப எப்படி சொல்கிறது பெரிய விஷயம். இன்னே நாள் வரலேயே ஒரு ஊருக்கு 10 பேராவது நீங்கள் செலெக்ஷன் மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து ஒருத்தர் தானும் போது கொஞ்சம் எனக்கு பதற்றம் ஆகிடுச்சு. சரி நம்ம 10 பேர் அந்த மாதிரினா போக தேவையில்லைன்ற மாதிரி 11:30 மணிக்கு ஃபோன் வந்து ஒருத்தவங்க தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். நாளைக்கு எனக்கு மாடல் எக்ஸாம் இருக்குது. சரி பரவாயில்ல கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம், 2 ஹவர் தானே அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்துட்டோம். மாடர்ன் எக்ஸாம் இருக்குது. என்ன மேம் படிக்கிறீங்க நீங்கள்? பிஎட் பண்ணிகிட்ருக்கேன். பிஎட் பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு மாடர்ன் எக்ஸாம். வெரி ஆல் தி பெஸ்ட் மேம். ஓகே, எல்லாரும் சார்பாக ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாமே. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரான ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச். பொங்கல் வாழ்த்துகள். அந்த கோலப்போட்டிக்கு வந்து நம்ம அப்பம்பட்டு, கவரை, அடுத்தது சிட்டாமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு மூலிமா வந்து விசாரித்தாங்க. ஒரு நம்பரு ஃபோன் நம்பரு எல்லாம் வாங்கினாங்க. ஜிஆர்டியில் வருவாங்க வர மாட்டாங்க, மழை டைமு பொங்கல் டைமு மழை எப்படி வரும், கோலம் எப்படி போடுவாங்கன்னு கேட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் காலைல 8 மணிக்கு அளவு வந்துடுவாங்க, தைரியமாக இருங்க அப்படி சொல்லும். ஆனால் மழை வர ஸ்டேஜ் தான். இருந்தாலும் எல்லாம் நம்ம தெருவில் 2-3 தெரு அது அடுத்து ஒரு ஊருக்கும் போய் வந்தோம். எல்லாம் நல்லபடியாக செய்தாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சிரிப்பா ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லாருக்கும். நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருங்க. வருஷம் இந்த மாதிரி உங்களோட ஆதரவு எதிர்பார்க்குறோம். மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சவங்களை இந்த டிஸ்கவுண்ட் சொன்னாங்க இல்லையா மேடம், அது கண்டிப்பாக நம்ம பண்ணித்தரோம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கஸ்டமருங்கிறது எல்லாருக்குமே நம்ம அந்த டிஸ்கவுண்ட் நாம்ஸுங்கிறது நம்ம பண்ணித்தரோம். நம்மகிட்ட ஸ்கீம்லாம் கூட இருக்குது. அதாவது மந்த்லி சேவிங் ஸ்கீமாகவும் இருக்குது, கோல்டன் லோன் ஸ்கீமாகவும் இருக்குது, 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதோட ப்ரௌச்சர்லாம் கூட நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் அதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கூட எங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. மேபி ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட சொல்லுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள்.
ஜிஆர்டினாலே கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட். அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுவோம். எந்த காலகட்டம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் கஸ்டமரை. கண்டிப்பாக வந்து எங்களுடைய முதலாளி சொல்கிற ஒரே வார்த்தைனாக்கா கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட். ஒரே ஒரு பாயிண்ட் தான் அது. நம்ம கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் நம்ம பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ். எல்லோரும் வந்து இந்த நேரத்தில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கிஃப்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த காம்ப்ளிமெண்ட். ஏதாவது எங்ககிட்ட ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம். எங்களோட நிறைகளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. போட்ட கோலத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்டில் வந்து பிரிண்ட் போடுறோம். இது வந்து சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். வருஷம் இதுதான் பண்ணுறோம். நம்ம உங்கள் நேம் போட்டு உங்கள் ஊர் போட்டு இந்த வருஷம் நம்ம வந்து 4வது கோலம் 4வது இதை பண்ணுறோம். நம்ம அதை போட்டிருக்கோம். அதில் வந்து உங்கள் பேரை போட்டு வின்னர்னு போட்டு உங்கள் கோலத்தை போட்டிருப்போம். இதுதான் எல்லா 25 ஊருக்கும் இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது கொடுப்போம். ப்ளஸ் இந்த கிஃப்ட் வச்சர் நம்ம கொடுப்போம். இந்த கிஃப்ட் வச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து 1000 rupees ஒர்த்து ஒரு கிஃப்ட் வச்சர். இது நீங்கள் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த அமௌண்ட் வேல்யூக்கு நீங்கள் சில்வராக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த வச்சருக்கு சரிங்களா? இது வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த பேர் உள்ளவங்க வந்து ஒரு ஆதார் ஐடி ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க. அந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டீங்களா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அப்படியே கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நீங்கள் ரஞ்சிதா அஸ்வதி அரியலூர். அஸ்வதி மேடம் கூட தான் ஃபோனே பண்ணிட்டாங்க எங்களுக்கு. எங்களை ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்ட்டு. சித்ரா செங்குறிச்சி. சுபாஷினி கந்தர்கோட்டை. வாங்க சார், நீங்களும் வந்து பரவாயில்ல, வாங்க சார். வாங்க. சுபிக்ஷா சிறுவந்தாடு. யூடியூப்லேயே போட்டுருவாங்க நினைக்கிறேன் போட்டோலாம். போட்டோ விஜயசாந்தி மதகடிப்பட்டு. சுபஸ்ரீ திருக்கோவிலூர். இப்போதான் மேடம் கிளாப் பண்ண சொன்னீங்க. கிஃப்ட் வாங்கல. தமிழ் செல்வி காணை. ரேவதி அனந்தபுரம். வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. பானுபிரியா கோலியனூர். மகாலட்சுமி திருவெண்ணநல்லூர். மகாலட்சுமி சந்திரலேகா. நந்தினி ஈசேலம். எஸ்ஸாலம் 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 சார். முத்துலக்ஷ்மி. புஷ்பா
அப்பம்பட்டு. புஷ்பா. பிரியா. பிரியா வளவனூர். கலைவாணி பனையபுரம். வச்சலா கெடார். ஆர்த்தி பிடாகம். கோமதி பில்லூர். Hearty congratulations for all the winners and thank you. Bye bye from GRT. Bye bye. Thanks to GRT.